நம்ம தினமும் சாப்பிடுற உணவு நம்ம உடலை பலப்படுத்துது இல்லனா மெதுவா பலவீனமாக்குது. உடலுக்கு தேவையான புரோட்டீன், இதயத்தை பாதுகாக்கும் ஒமேகா 3, எலும்புக்கு விட்டமின் டி, நரம்பு ஆரோக்கியத்திற்கு விட்டமின் B12, இவை எல்லாம் ஒரு உணவில் கிடைத்தால் அதுதான் மீன். ஆனால் எல்லா மீன்களும் ஒரே மாதிரி சத்து கொண்டவை அல்ல. சில மீன்கள் சாதாரண உணவு, சில மீன்கள் நியூட்ரிஷன் பவர் ஹவுஸ். இன்று உலகிலேயே அதிக சத்துக்கள் நிறைந்த டாப் 10 மீன்களை 10வது இடத்திலிருந்து 1வது இடம் வரை அறிவியல் அடிப்படையில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த பட்டியல் சுவைக்காக அல்ல, உங்கள் ஆரோக்கியத்திற்காக. இதுல உங்களுக்கு பிடிச்ச வஞ்சரம் மீன் எந்த இடத்தை பிடிச்சிருக்குன்னு பாப்போம். 10வது இடம் காட்ஃபிஷ். இதன் சயின்டிபிக் நேம் கேடஸ் மொருவா. இதன் தமிழ் பெயர் கோட் மீன். வட அட்லாண்டிக் பெருங்கடலின் குளிர்ந்த மற்றும் ஆழமான நீரில் வாழும் ஒரு கடல் மீன் தான் காட்ஃபிஷ். இந்த மீன் லீன் பாடி ஸ்ட்ரக்சர் கொண்டது, அதாவது ஃபேட் அளவு குறைவாக இருந்தாலும் புரோட்டீன் டென்சிட்டி உயர்ந்துள்ளது. இதில் அயோடின், செலீனியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற முக்கிய மினரல்ஸ் அதிகமாக காணப்படுகின்றன. அயோடின் நம் தைராய்டு கிளாண்ட் சரியாக ஹார்மோன் உற்பத்தி செய்ய உதவுகிறது. செலீனியம் ஒரு ஆன்டி ஆக்சிடென்டாக செயல்பட்டு செல்களை ஆக்சிடேட்டிவ் டேமேஜில் இருந்து பாதுகாக்கிறது. பாஸ்பரஸ் எலும்பு மற்றும் பற்களின் வலிமையை மேம்படுத்துகிறது. இதனால் வெயிட் கண்ட்ரோல் டயட் பின்பற்றுபவர்களுக்கு இது ஒரு நல்ல தேர்வாகும். ஆனால் சீஃபுட் அலர்ஜி உள்ளவர்கள் இதை தவிர்க்க வேண்டும். 9வது இடம் ரெயின்போ ட்ரவுட். இதன் சயின்டிபிக் நேம் ஆன்கார்ஹென்சஸ் மைக்கஸ். இதன் தமிழ் பெயர் ட்ரவுட் மீன். குளிர்ந்த நன்னீர் ஆறுகள் மற்றும் ஏரிகளில் வாழும் ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் தான் ரெயின்போ ட்ரவுட். இந்த மீன் பேலன்ஸ்ட் ஃபேட் ப்ரொஃபைல் மற்றும் நல்ல புரோட்டீன் கண்டென்ட் கொண்டது. இதில் விட்டமின் டி, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் மற்றும் பொட்டாசியம் குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளன. விட்டமின் டி எலும்புகளில் கால்சியம் உறிஞ்சுதலை மேம்படுத்துகிறது. ஒமேகா 3 மூளை வளர்ச்சி மற்றும் இதய ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது. பொட்டாசியம் மசில் கண்ட்ராக்ஷன் மற்றும் ஹார்ட் ரிதமை கட்டுப்படுத்துகிறது. பிரெக்னன்ட் பெண்கள் மற்றும் வளர்ந்து வரும் குழந்தைகள் மாடரேட் அளவில் சாப்பிடலாம். கிட்னி நோயாளிகள் அல்லது பொட்டாசியம் ரெஸ்ட்ரிக்ஷன் உள்ளவர்கள் மருத்துவர் ஆலோசனை பெற வேண்டும். 8வது இடம் ஹாலிபட். இதன் சயின்டிபிக் நேம் ஹிப்போக்ளாசஸ் ஹிப்போக்ளாசஸ். இதன் தமிழ் பெயர் நாக்கு மீன். கடலின் அடிப்பகுதியில் வாழும் பிளாட் ஃபிஷ் வகையைச் சேர்ந்தது ஹாலிபட். இந்த மீன் ஃபர்ம் டெக்ஸ்சர் மற்றும் ஹை குவாலிட்டி புரோட்டீன் கொண்டது. இதில் செலினியம், மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் அதிகமாக உள்ளன. மெக்னீசியம் நரம்பு செயல்பாட்டை சீராக வைத்திருக்க உதவுகிறது. செலினியம் இம்யூன் சிஸ்டமை வலுப்படுத்துகிறது. பாஸ்பரஸ் எனர்ஜி புரொடக்ஷன் மற்றும் எலும்பு ஆரோக்கியத்திற்கு அவசியமானது. அத்லீட்ஸ் மற்றும் மசில் மெயின்டெனன்ஸ் கவனிக்கும் நபர்களுக்கு ஏற்றது. யூரிக் அமிலத்தின் அளவு அதிகமாக உள்ளவர்கள் அளவு கட்டுப்படுத்த வேண்டும். 7வது இடம் ஸ்கிப்ஜாக் டூனா. இதன் சயின்டிபிக் நேம் கேட்சுவோனஸ் பெலாமஸ். இதன் தமிழ் பெயர் சூறை மீன். வெப்பமண்டல கடல்களில் ஆண்டு முழுவதும் காணப்படும் ஹை எனர்ஜி ஃபிஷ் தான் ஸ்கிப்ஜாக் டூனா. இந்த மீன் மிகவும் உயர்ந்த புரோட்டீன் கொண்டது. இதில் செலீனியம், அயர்ன் மற்றும் விட்டமின் B12 அதிகமாக காணப்படுகின்றன. அயர்ன் இரத்தத்தில் ஹீமோகுளோபின் உருவாக்க உதவுகிறது. விட்டமின் B12 நரம்பு செயல்பாட்டிற்கு அவசியமானது. செலீனியம் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க உதவுகிறது. அதிக உடல் உழைப்பு செய்பவர்கள் இதை சேர்த்துக் கொள்ளலாம். மர்க்யூரி அக்யூமுலேஷன் காரணமாக பிரெக்னன்ட் பெண்கள் அளவு கட்டுப்படுத்த வேண்டும். 6வது இடம் ஆன்சோவி. இதன் சயின்டிபிக் நேம் எங்க்ராலிஸ் எங்க்ரசிகாலிஸ். இதன் தமிழ் பெயர் நெத்திலி. சிறிய அளவு கொண்டாலும் நியூட்ரிஷன் டென்சிட்டி அதிகமான மீன் ஆன்சோவி. இந்த மீன் சாஃப்ட் போன்ஸுடன் சாப்பிடப்படும் வகையைச் சேர்ந்தது. இதில் கால்சியம், அயர்ன், ஜிங்க் மற்றும் செலீனியம் நிறைந்து உள்ளன. கால்சியம் எலும்பு வலிமையை அதிகரிக்கிறது. அயர்ன் அனீமியாவை தடுக்க உதவுகிறது. ஜிங்க் இம்யூன் ரெஸ்பான்ஸை மேம்படுத்துகிறது. செலீனியம் ஆன்டி ஆக்சிடென்ட் பாதுகாப்பு அளிக்கிறது. போன் வீக்னஸ் அல்லது அனீமியா உள்ளவர்களுக்கு நல்ல தேர்வு. ஹை பிபி உள்ளவர்கள் சால்டட் வகையை தவிர்க்க வேண்டும். 5வது இடம் ஆர்டிக் சார். இதன் சயின்டிபிக் நேம் சால்வலினஸ் ஆல்பினஸ். இதன் தமிழ் பெயர் ஆர்டிக் சார்.
ஆர்டிக் பகுதியின் குளிர்ந்த மற்றும் தூய்மையான நீரில் வளரும் மீன் ஆர்டிக் சார். இந்த மீன் மாடரேட் ஃபேட் கண்டென்ட் மற்றும் நல்ல ஒமேகா ப்ரொஃபைல் கொண்டது. இதில் ஒமேகா 3, விட்டமின் டி மற்றும் விட்டமின் B12 முக்கியமானவை. ஒமேகா 3 இன்ஃப்ளமேஷனை குறைக்க உதவுகிறது. விட்டமின் டி இம்யூன் பேலன்ஸை மேம்படுத்துகிறது. விட்டமின் B12 நர்வ் ஹெல்த்தை பாதுகாக்கிறது. கிளீன் சோர்ஸ் ஃபிஷ் விரும்புபவர்கள் இதை தேர்வு செய்யலாம். கிட்னி பிரச்சனை உள்ளவர்கள் அளவு கட்டுப்படுத்த வேண்டும். 4வது இடம் ஹெரிங். இதன் சயின்டிபிக் நேம் க்ளூபியா ஹெரெங்கஸ். இதன் தமிழ் பெயர் வெங்கனை. குளிர்ந்த கடல் பகுதிகளில் வாழும் ஆயிலி ஃபிஷ் வகையை சேர்ந்தது ஹெரிங். இந்த மீன் வைட்டமின் ரிச் ப்ரொஃபைல் கொண்டது. இதில் வைட்டமின் டி, ஒமேகா 3 மற்றும் செலீனியம் அதிகம். வைட்டமின் டி டெஃபிஷியன்சி உள்ளவர்களுக்கு இது உதவுகிறது. ஒமேகா 3 இதய நரம்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. செலீனியம் இம்யூன் சப்போர்ட் அளிக்கிறது. சன்லைட் எக்ஸ்போஷர் குறைவானவர்கள் இதை சேர்த்துக் கொள்ளலாம். பிக்கிள்டு வகை அதிக உப்பு கொண்டதால் பிபி உள்ளவர்கள் தவிர்க்க வேண்டும். 3வது இடம் அட்லாண்டிக் மேக்கரல். இதன் சயின்டிபிக் நேம் ஸ்காம்பர் ஸ்காம்பரஸ். இதன் தமிழ் பெயர் காணாங்கெழுத்தி. அட்லாண்டிக் கடலில் வாழும் ஆயிலி ஃபிஷ் வகையை சேர்ந்தது அட்லாண்டிக் மேக்கரல். இந்த மீன் மிகவும் அதிகமான ஒமேகா 3 கண்டென்ட் கொண்டது. இதில் செலினியம் மற்றும் மெக்னீசியம் கூடுதலாக உள்ளன. ஒமேகா 3 இதய நோய் அபாயத்தை குறைக்க உதவுகிறது. மெக்னீசியம் நர்வ் பேலன்ஸுக்கு அவசியமானது. செலினியம் ஆன்டி ஆக்சிடென்ட் பாதுகாப்பு அளிக்கிறது. ஹார்ட் ஹெல்த் கவனிக்கும் நபர்களுக்கு ஏற்றது. கிங் மேக்கரல் வகையை பிரெக்னன்ட் பெண்கள் தவிர்க்க வேண்டும். 2வது இடம் சார்டின். இதன் சயின்டிபிக் நேம் சார்டினா பில்ச்சடஸ். இதன் தமிழ் பெயர் மத்தி. உலகின் பல கடலோர பகுதிகளில் காணப்படும் ஸ்மால் ஆயிலி ஃபிஷ் தான் சார்டின். இந்த மீன் கம்ப்ளீட் நியூட்ரிஷன் ப்ரொஃபைல் கொண்டதாக கருதப்படுகிறது. இதில் கால்சியம், பாஸ்பரஸ், அயன் மற்றும் விட்டமின் B12 அதிகம். கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் எலும்பு வலிமையை மேம்படுத்துகின்றன. அயன் இரத்த உற்பத்திக்கு உதவுகிறது. விட்டமின் B12 நரம்பு மற்றும் பிரெயின் ஹெல்த்தை பாதுகாக்கிறது. முதியவர்கள் மற்றும் வளர்ந்து வரும் குழந்தைகளுக்கு மிகவும் ஏற்றது. கிட்னி ஸ்டோன் ஹிஸ்டரி உள்ளவர்கள் அளவு கவனிக்க வேண்டும். 1வது இடம் சால்மன். இதன் சயின்டிபிக் நேம் ஆன்கோரிங்கஸ் நெர்கா. இதன் தமிழ் பெயர் சால்மன். வைல்ட் சால்மன் ஒரு அனாட்ரோமஸ் ஸ்பீசிஸ். இவை ஃப்ரெஷ் வாட்டர் ரிவரில் பிறக்கும். பிறகு ஓஷனுக்கு மைக்ரேட் ஆகி சீ ஃபிஷ் மாதிரி வளர்ச்சி அடையும். பின்னர் மீண்டும் ஃப்ரெஷ் வாட்டருக்கு திரும்பி ஸ்பான் செய்கிறது. 2 சூழலும் அதன் முழு லைஃப் சைக்கிள் முடிக்க அவசியம். இந்த மீன் மிகவும் உயர்ந்த ஒமேகா 3 கண்டென்ட் கொண்டது. இதில் விட்டமின் டி, விட்டமின் B12, செலீனியம் மற்றும் ஆஸ்டாசாந்தின் அதிகமாக உள்ளன. ஒமேகா 3 பிரெயின் மற்றும் ஹார்ட் ஹெல்த்தை பாதுகாக்கிறது. ஆஸ்டாசாந்தின் ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டாக செயல்படுகிறது. விட்டமின் டி இம்யூன் பேலன்ஸுக்கு உதவுகிறது. பிரெயின், ஹார்ட் மற்றும் ஐ ஹெல்த் கவனிக்கும் அனைவருக்கும் இது சிறந்த தேர்வு. சீஃபுட் அலர்ஜி உள்ளவர்கள் தவிர்க்க வேண்டும். இந்த 10 மீன்களும் வெறும் உணவு அல்ல, இவை இயற்கையின் நியூட்ரிஷன் ட்ரெஷர். வாரத்திற்கு 2 முறை உங்கள் டயட்டில் சேர்த்துக் கொள்ளுங்கள். ஒரு நிமிஷம், இப்போ சில பேர் கேட்பீங்க, அண்ணா வஞ்சரம் எங்க, சீர்ஃபிஷ் எங்க போச்சு? நம்ம சவுத் இந்தியா ஃபேவரட் தான் வஞ்சரம். டேஸ்ட் சூப்பர், மார்க்கெட்ல பிரைஸ் கூட சூப்பர். ஆனா இந்த பட்டியல் பியூர்லி நியூட்ரிஷன் பர்சன்டேஜ் அடிப்படையில தான். ஒமேகா 3, வைட்டமின், மினரல் டென்சிட்டி பார்த்து தான் ரேங்கிங். சீர்ஃபிஷ் நல்ல புரோட்டீன் சோர்ஸ் தான், ஆனா ஒமேகா 3 லெவல் மேக்கரல், சார்டின், சால்மன் மாதிரி அதிகம் இல்ல. அதனால்தான் இந்த டாப் 10 சயின்டிபிக் ரேங்கிங்ல சிறிது பின்தங்கியது. அதனாலே அது கெட்ட மீன் என்று அர்த்தம் இல்ல. டேஸ்ட் ரேங்கிங் போட்டா வஞ்சரம் டாப் 3ல நிச்சயம் இருக்கும். இந்த வீடியோ பிடித்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.